வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர்ஸ். வணக்கம். ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு நம்மால் தப்பிச்சிட்டா அப்படி ரசிக்க வேண்டாம். அப்புறம் என்னது? சொன்ன ரெண்டுமே தப்பு. செம்மை தோத்துருச்சு, லக்னோவும் தோத்துருச்சு. தோத்துருச்சு. ஆமா, எஸ்கேப் போயிட்டான். எனக்கு ஒண்ணு அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு. நான் ஜிடி சொன்ன ஜிடி ஜெயிச்சிருச்சு. எம்ஐ ஜெயிச்சிருக்கலாம், கொஞ்சம் பவர் பிளேல அடிச்சிருந்தானுங்கன்னா ரீச் ஆயிருப்பானுங்க. ஏன்னா 18 ரன் வித்தியாசம் தானே. ஆனா நல்ல டீம் ஆடவே மாட்டானுங்க. அதுதான் இது சிஎஸ்கேவும் சரி எம்ஐயும் சரி, அந்த ஸ்டார்டிங் பவர் பிளேல வந்து புஷ் பண்றது இல்ல. அதான் தப்பா இருக்கு. ஜிடியும் தான். ஆமா, ஆனா ஜிடி வந்து நல்ல பவுலிங் ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த 170 குள்ள வச்சிடறானுங்க. 170 180 குள்ள வச்சிடறானுங்க. ஆமா. பிலோ டீம் எல்லாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து எல்எஸ்ஜி வெர்சஸ் ஜிடி. வாட் இஸ் யுவர் பாயிண்ட் ஆன் எல்எஸ்ஜி பேட்டிங்? ஓகே, எல்எஸ்ஜி வந்தார்கள், அடித்தார்கள், சென்றார்கள். வந்தார்கள், அடித்தார்கள், கையில் கேட்ச் கொடுத்தார்கள், சென்றார்கள். அந்த மாதிரிதான் இருந்துச்சு. வராங்க, அவுட் ஆகுறாங்க, போறாங்க. ஆமா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பூரான் நீயும் வந்து பூரான் அடிப்பான்னு பார்த்தா அடிக்கிறான். 2 பால் அடிக்கிறான், 3 பால் அடிக்கிறான், 3 பவுண்டரி கையில கொடுத்துட்டு போயிடுறான். இன்னைக்கு எல்எஸ்ஜியோட பேட்டிங் லைனப்ல 3 பேர் வந்து 18 ரன்ஸ், ஒரே மாதிரி 18 ரன்ஸ் டப்பு டப்புன்னு அடிக்கிறானுங்க, போயிடுறானுங்க. ஃபர்ஸ்ட் மிச்சல் மார்ஷ் மட்டும்தான் 30 ரன்ஸ். இது எல்லாருமே 20 பிலோ தான். 18 19 18 18 17 இந்த மாதிரி தான் ஸ்கோரே. இப்படி அடிச்சா எப்படி 200 வரும்? 200 வராது, அவ்வளவுதான். இந்த ஸ்கோர் தான் வரும். அடிச்சு விளையாடும். ஓனர் ஜாலியா இருப்பான். இன்னைக்கு ஓனருக்கு நல்லா ஏத்து வாங்குவானுங்க எல்லாரும். என்னடா விளையாடுறீங்க? போன மேட்ச் தான் யாருக்கும் கார் கொடுத்தாங்களா? முகில் தானே, முகில் சௌத்ரி. முகில் சௌத்ரிக்கு வந்து கார் கிஃப்ட் பண்ணானாமா. அந்த மாதிரி இந்த போன மேட்சுக்கு இந்த மேட்ச் சொதப்பிட்டீங்களா? காரை புடிங்கி இருப்பான். அவங்க ரொம்ப மொக்கையா பேட்டிங் பண்ணனால ஜிடி வந்து ரொம்ப ஸ்லோவா ஸ்டைலா கிளாசிக்கா அடி ஜெயிச்சிட்டானுங்க. ஆமா, எந்த இதுவும் இல்ல. அவனா யார் போட்டாலும் அடிக்கிறானுங்க. அவங்க பால வந்து என்ன சொல்றது, ஒரு ஹிட் அடிச்சு வெளியே அனுப்புறக்கே பாக்கல. அவங்க ஸ்டைலா அந்த பால டிரைவ் பண்ணி பவுண்டரி அடிச்சிடறாங்க. ஜிடி பொறுத்தவரை கிளாஸா அடிச்சுட்டே இருக்காங்க, அவ்வளவுதான். மத்தபடி யாரும் இல்ல. ஆமா, ஒன்லி கிளாசி ஷாட்ஸ். ஆமா, அடிச்சு நீட்டா ஜெயிச்சிட்டானுங்க. போன மேட்ச் கூட பட்லர் வந்து 6 அடிச்சா அப்படி. இந்த மேட்ச் பட்லரும் கொஞ்சம் இவனுக்கு தானே லைட்டா அடிச்சாரு. எதுக்கு தேவையில்லாம எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு அடிச்சு தூக்கிட்டு. ஆனா உண்மையாவே ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க, 4 அடிச்சுட்டே இருந்தாங்க. அழகா நீட்டா அதே மாதிரி கொண்டு போய் ஜெயிச்சிட்டாங்க. இல்ல, அதான் கரெக்ட். ஆக்சுவலி இப்ப ஜிடி பாக்கும்போது தான் கரெக்டா கிரிக்கெட் பாக்குற மாதிரி இருக்கு. மத்ததெல்லாம் இந்த வீடியோ கேம் பாக்குற மாதிரி இருக்கு. ஜிடி பவுலிங் நல்லா இருந்துச்சு. இவன் பிரசித் கிருஷ்ணா வந்து 4 விக்கெட் எடுத்தான். அதுல பிளேயர் ஆஃப் தி மேட்ச் யாருன்னு பாக்கலாம். பிரசித் கிருஷ்ணா. நினைச்சேன் அவனுக்கு தான் கொடுப்பாங்கன்னு. பிளேயர் ஆஃப் தி மேட்ச் பிரசித் கிருஷ்ணா, 4 for 28. பிரசித் கிருஷ்ணாலாம் ஃபார்முக்கு வந்துட்டான். போன மேட்சும் நல்லாதான் போட்டான். நல்லாதான் போடுறான். விக்கெட் எடுத்துருவான். எல்லாமே ஒரு சில ரன் போயிரும், ஆனா விக்கெட் எடுத்துருவான். நம்ம லார்டு மாதிரி இல்ல, லார்டு வந்து ரன் நிறைய கொடுப்பாரு. இவன் ரன்னு கொடுக்கறதுல இப்ப வர கண்ட்ரோல் பண்றான். நல்லா போடுறான் பிரசித். அவங்க டீமோட மெயின் பவுலர் பிரசித். இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து பிரசித் தான் விக்கெட் எடுத்துட்டு இருக்கா. அப்படி பர்பிள் கேப் ஹோல்டர். அப்படியா? இன்னைக்கு கூட போட்ட லென்த் எல்லாம் நல்லா இருந்துச்சு. பால் ஒரு மாதிரி பேட்ஸ்மேனால பெருசா அடிக்க முடியல, பெரிய ஸ்கோருக்கு போக முடியல. விக்கெட் டக்கு டக்குன்னு எடுத்தா அப்படி. சோ ஹி டிசர்வ்ஸ் இட். சோ பிரசித் கிருஷ்ணா ஃபார்முக்கு வந்துட்டான். இல்ல, அவன் முதல்ல இருந்தே ஃபார்ம்ல தான் இருக்கான். சூப்பரா தான் போட்டான். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே அவன் தான் அந்த டீமுக்கு விக்கெட் எடுத்துட்டு இருக்கான் அதிகமா. அதான் அண்டர்ரேட்டடா இருக்கான். தெரியறான்ல, இப்ப எதுவுமே தெரியல. இவன் தான் ஆர்ஆர்ல நம்ம சந்தீப் சர்மா இருக்கிற மாதிரி கிருஷ்ணா சைலண்டா வந்து விக்கெட் எடுத்துட்டு. ஓகே, இந்த மேட்சை பத்தி நீ பேச ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஜிடி கேம் தான். ஜிடி அழகா அடிச்சுட்டு போயிட்டானுங்க. இல்ல இந்த கேமை பத்தி நம்ம பேச வேண்டாம். எல்எஸ்ஜி ஒன்னு கிளி கிழிச்சிட்டு இருப்பான். ஆனா ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க ஜிடி. ஆமா, ஓகே, நம்ம அடுத்த மெயின் மேட்சுக்கு வருவோம். பங்காளி புது பகையாளி. புது பகையாளியா? ஆனா அதாவது நம்மளாவது பரவாயில்ல, ஒரு மட்டி பவுலிங் வச்சுட்டு ஒரு 250 கொடுத்தோம். ஆமா, அது 2 ஓவர் மிஸ் பண்ணி பவுலிங் நம்ம கிட்ட இவனை கம்பேர் பண்ணும்போது பவுலிங் சிஎஸ் கிட்ட இல்லவே இல்லை.
அதை வச்சுட்டு ஒரு 250 கொடுத்தோம். ஒரு லாஜிக் இருந்துச்சு. இவனுகிட்ட பும்ரா, போல்டு, சாண்ட்னரு, பத்ததுக்கு லார்டு தாக்கூர் வேற. எல்லாம் இருந்து என்னன்னா 240. கன்ஃபியூஷன். ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் 3 பேரும் அவங்க கேப்டன் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு என்ன சொல்றது? இவன் அதை சொல்றான், இவன் அதை சொல்றான். 3 பேரும் மாத்தி மாத்தி ஒரு இன்னைக்கு ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ்லயே இல்ல இன்னைக்கு இந்த மேட்ச். கரெக்டா இவனுக்கு ஏர்லி விக்கெட் அட்லீஸ்ட் ஒரு விக்கெட் 2 விக்கெட் கழிச்சு இருந்தானுங்கன்னா ஒரு 220, 230 கன்ஸ்டெயின் பண்ணி தான் எல்லாரும் இவங்க அடிச்சு ஜெயிச்சிருக்கலாம். இவனுக்கு பேட்டிங் தப்பே சொல்லல. ரோஹித் சர்மா ஏன் ரிட்டையர் ஹர்ட் ஆனான்னு தெரியல. அது பாத்தியா? இல்ல அது அது ஓகே. அது நான் அதுக்கு முன்னாடி வாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வாங்க முதல்ல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பில் சால்ட் வந்து அடிக்கிறான் நல்லா. ஆமா, கோலி வந்து கொஞ்சம் கோலியோட ஸ்ட்ரைக் ரேட் அதிகம் தான். ஆனா அவனை விட பில் சால்ட் மத்த எல்லாருமே நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல இருக்காங்க. கோலி கொஞ்சம் ஆங்கர் ரோல் பண்ண மாதிரி பண்ணிட்டு இருந்தா அப்படி. ஆமா, இப்போ ஃபர்ஸ்ட் விக்கெட் போயிடுச்சு. அது இப்போ 10வது ஓவருக்கு மேலதான் போச்சு. 10 ஓவர் என்னமோ நினைக்கிறேன். 10 ஓவருக்கு மேலதான் போச்சு. அதுக்கப்புறம் இவன் வரான், கேப்டன் வரான். அவன் லார்டு வந்துதான் பிலிப் ஷாட் தூக்குனான். அது வரைக்கும் நல்லா ஆடுவான். ரஜத் பட்டிதார் அவன் வந்து நல்லா ஸ்பின் ஆடுவான். அவன் இருக்கும்போது ஸ்பின்னருக்கு எதுக்கு கொடுத்தாங்க? ஆனா ஸ்பின்னர் தான் அவுட் ஆனா. அவுட் ஆனா ஸ்பின்னருக்கு கொடுத்தோடனே அவன் போலன்னு பொழக்கிறான். 5 6. அவன் ஒரு 6. உண்மையாவே ரஜத் பட்டிதாரோட ரோல் என்னவோ பக்காவா பண்றான். மிடில் ஆர்டர்ல ஸ்லோ ஆகும் போது இவன் வந்து படப்படன்னு அடிச்சு ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு போயிடுறான். ஸோ பவுலர்ஸ்லாம் கொஞ்சம் நெருக்கடி தான். எல்லா மேட்சுமே பாரு, அவன் வர்றது அந்த 10 to அந்த 15 ஹவர்ஸ்க்குள்ள வருவான். வந்தானா நல்லா அவன் 6 மட்டும் தான் அடிக்கிறான். 4 கம்மியா தான் அடிக்கிறான். 6 தான் அதிகமா அடிக்கிறான். யாரையுமே எதுவுமே கண்டுக்கிறது இல்ல. அவன் பாட்டுக்கு வரான். மினிமம் 3ல இருந்து 5 6 அடிக்கிறான். 4 எல்லாம் கண்டுக்கிறதே இல்ல. 6 தான் மெயினா பாக்குறான். அடிச்சு கொடுத்துட்டு போயிடுறான். ஒன்னு அவுட் ஆகலாம், இல்லைன்னா ஆப்போசிட் லெவனா இருந்தா அவனுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து இது பண்ணிடுறான். அதே அவன் அதாவது மிடில் ஆர்டர்ல வந்து கேப்டன் ரஜத் பட்டிதார் கேப்டன் ஆடுறானா. அதுக்கப்புறம் டிம் டேவிட், அப்புறம் ஷெஃபர்டு. இவனுக்கு 3 பேர். ஷெஃபர்டு கூட பரவாயில்ல. டிம் டேவிட் இருக்கானே, அவன் இருக்கிற ஹைட்டுக்கும் அவன் இருக்கிற ஹேண்ட் பவருக்கும் பால் என்னமோ வந்து என்ன சொல்றது, ஏதோ இது மாதிரி அடிக்கிறான். ஈஸியா கோல்ஃப் பால் மாதிரி அடிச்சு விட்டுறான். கோல்ஃப் பால் அடிக்கிற மாதிரி அடி பொழக்கிறான். இவன் மில்லாடு சூப்பரா இருக்கு ஆர்சிபிக்கு. ஆமா, அதான். ஆனா அவனுக்கு நல்லா நறுக்குன்னு கொண்டு. ஆனா ஆக்சுவலி போயிருந்தாங்கன்னா 250 ஈஸியா போயிருக்கலாம். லாஸ்ட்ல ஏதோ கொஞ்சம் கன்ஸ்டெயின் பண்ணியே அந்த ஒரு 16 to 18 ஹவர்ஸ் வந்து ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணாங்க. மறுபடியும் லாஸ்ட் 2 ஹவர் கொஞ்சம் ஏறிடுச்சு. ஹர்திக் பாண்டியா நல்லா போட்டான் அந்த மேட்ச். அந்த இன்னிங்ஸ்ல பும்ராவும் ஹர்திக் பாண்டியாவும் தான் 10க்கு கீழே போட்டிருக்காங்க. இது எல்லாருமே எல்லாருமே 10க்கு மேல. இது எம்ஐ ஹோம் கிரவுண்டு, சின்ன கிரவுண்டு, பொழக்கதான் செய்வாங்க. ஆனாலும் பும்ரா கண்டெயின் பண்ணது இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க பும்ரா மாதிரி, போல்டு மாதிரி, சாண்ட்னர் மாதிரி குவாலிட்டி பவுலர்ஸ் வச்சிருக்கீங்க. ஹர்திக் பாண்டியா ஒரு குவாலிட்டி ஆல்ரவுண்டர் தான். இந்த மாதிரி ஒரு அதாவது உங்ககிட்ட 4 அதாவது 16 ஓவர்ஸ் போடுறதுக்கு 4 பேர் இருக்காங்க குவாலிட்டியா. அப்படி இருந்துமே உங்களால கண்டெயின் பண்ண முடியல அப்படின்னா காம்பினேஷன்ல விளையாடுறீங்க. இது எப்படி? அதாவது உங்ககிட்ட எல்லா பாக்ஸுமே டிக். உங்களுக்கு பேட் டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் வரைக்கும். அதே மாதிரி பவுலிங்ல 3 பவுலர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மினிமம் 3 பேர். அதாவது பும்ரா, ஹர்திக், சாண்டர் எல்லாமே கரெக்டா இருக்காங்க. லார்டு வேற அடிக்கடி வந்து ரன் கொடுத்தாலும் விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிடுறாரு. இப்படி இருந்துட்டு என்ன பிரச்சனை அந்த டீமுக்கு ஜெயிக்கிறதுக்கு? என்ன பிரச்சனைனா யாரை எங்க எந்த ஓவர் கொடுக்கணுங்கிற ஐடியா இல்ல. இன்னைக்கு கேப்டன் 3 கேப்டன் ஒரே டீம்ல ஆடுறாங்க. அதான் கன்ஃபியூஷனே. இன்னைக்கு எவ்வளவு கன்ஃபியூஷன் தெரியுமா? ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா அவ்வளோ மாறி இது இங்க இப்படி நிப்பாட்டுறான், அவன் இல்ல இப்படிதான் நிப்பாட்டுறான் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன்லயே தான் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு ஸ்டார்டிங் எனக்கு ஒரு 10 ஹவர்ஸ் வந்து ஏன் விக்கெட் விழுகாத ரீசனே அதுதான். இவங்களே ஒரு கன்ஃபியூஷன்ல யாருக்கு கொடுக்கறது, என்ன பண்றது அப்படின்னு. ஹர்திக் பாண்டியா அப்பவே எடுத்துக்கிறான். ஹர்திக் பாண்டியா என்ன கேட்டா மிடில் ஓவர்ஸ் போடலாம். இனிஷியல் ஸ்டேஜ்லயே அவன் போட்டு முடிச்சிடறான். விக்கெட் டேக்கர் தான், விக்கெட் டேக்கிங் பவுலர் தான் ஹர்திக் பாண்டியாவும். இல்ல டீமே ஒரு காம்படிஷன் செட் ஆகல. ஒரு இதே இல்ல, ஒரு ஆறாவே இல்ல. டீம் செட் ஆகல. ஒன்னே எனக்கு செட்டே ஆகல. சிஎஸ்கே மாதிரி டீம், சிஎஸ்கே மாதிரி தான் ஏதோ உருட்டிட்டே இருக்காங்க. ஆனா இவங்க 2 ஒரு பேட்டிங்லயாச்சும் ஒரு இது இருக்கு அவங்க கிட்ட. பவுலிங் வந்து இல்ல அவங்க கிட்ட. அதனால அவங்க சமாளிக்க முடியல. இவங்க கிட்ட வச்சுக்கிட்டே இவங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னு அதான் சொல்றேன். எந்த ஓவர் யாருக்கு எப்ப கொடுக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல, அது அப்படி அவங்க ஃபாலோ பண்ணல. திடீர்னு நான் போடுறேன் நீ போடுற அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல போல்ட் கொடுத்தானுங்க. எப்போ இந்த ஹர்திக் பாண்டியா ட்ரேட் பண்ணி கேப்டன்சி கொடுத்தானுங்களோ இப்போ பிடிச்சது முடிஞ்சதுதான்.
ஒன்றும் பண்றதுக்கு இல்ல. இந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் தி மேட்ச் யாரு? பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஃபில் சால்ட் 36 78. எனக்கு கேட்டா ஹை ஸ்கோரிங் ரஜத் பட்டிதார் கொடுத்துருக்கலாம் ஃபில் சால்ட்டுக்கு கொடுத்ததுக்கு. எப்போ நான் இந்த மேட்சுக்கு மட்டும் இல்ல 2-3 மேட்சுக்காவே ரஜத் பட்டிதருக்கு மட்டும் தான் கொடுப்பேன். அவன் வந்தான்னா ஃபர்ஸ்ட் பால் அதாவது அவனுக்கு கேப்டன்கிற ப்ரெஷரே கிடையாது ரஜத் பட்டிதருக்கு. அப்படிதான் விளையாடுறான். மத்த கேப்டன்ஸ் எல்லாம் பாரு ஏதோ ஒரு தலையில ஐயோ அது இதுன்னு இருப்பாங்க. இவன் அப்படியெல்லாம் இல்ல. இவன் ஏதோ ரூபே மாதிரி உள்ள வந்தோமா அடிச்சு தூக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரோல் விளையாடிட்டு இருக்கான். நல்லா அடிக்கிறான். இல்ல அதான் சொல்றேன், அவனோட ரோல் வந்து அந்த மாதிரி ரோல். ஸ்பின்னரோ இல்ல மிடில் ஆர்டர்ல வந்தா யோசிக்காம ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கிறாங்க. 6 மட்டும் தான் அடிக்கிறான். அதே மாதிரி டூபே வந்தா ஸ்பின்னர்ஸ் கொடுக்காத நிறைய டீமோட கேப்டன்ஸ் இவன் வந்தா ஸ்பின்னர்ஸ் கொடுக்குறாங்க. தெரியல இவன் ஸ்பின்னரை போட்டு பொழக்கிறான். அதே மாதிரி அவன் ஏன் வந்து கேப்டன்சி பிரஷர் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் அவன் கேப்டன் ஆகும்போது அந்த டீம் ஒரு பெரிய டீம், அந்த டீம் யாரும் மதிக்கவே மாட்டாங்க. முதல் விஷயம் அதுக்கு இது தப்படிக்காதுப்பா, ஏதோ கோலிக்காக பாக்குறோம். ஃபேக்டர் தான். அந்த டீமை நான் வந்து ரொம்ப இது பண்ணி பேசல. அவங்க முதல்ல டாப் ஆர்டர் மட்டும் தான் இருந்துச்சு அவங்க கிட்ட. ஆனா அவங்களுக்கு திடீர்னு வந்து இவன் வந்து கேப்டன் ஆகி மிடில் ஆர்டர்ல இவன் ஆடி அதுக்கு கீழே இவனுக்கு கீழே 2 பேரும் அவங்க ஹிட்டர் சொல்ல முடியாது, பினிஷர்ஸ் அவங்க 2 பேரும் பினிஷ் பண்ணி கொடுக்குறான். இந்த மாதிரி அமையும் சொல்லி இவனை எப்படி இது அமைஞ்சதுன்னு தெரியல. டீமா இப்ப அமைஞ்சிருக்கு. பவுலிங் அவங்க கிட்ட வந்து டிராபேக் தான். பவுலிங்ல ஸ்டில் அவங்க டிராபேக் தான். பவுலிங் அவ்வளவு ஒன்றும் சிறப்பான பவுலிங் அதாவது கம்பேர் டு அதர் டீம்ஸ் வந்து பவுலிங் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஆர்ஆர் கம்பேர் பண்ணாலோ எம்ஐ லாஸ்ட் ஓவர்ல அவ்வளவு எக்ஸ்ட்ராஸ் போடுறாங்க. சோ அதை அழகா மேனேஜ் பண்றாங்க பேட்டிங்ல. அவன் கூலா கேப்டன் பண்றான் அந்த டீமை, ரொம்ப கூலா அசால்ட்டா பண்றான். அதே மாதிரி பேட்டிங் வரும்போது அதே மாதிரிதான், யாரையும் கண்டுக்கிறது இல்ல. நான் வரேன் ஆடுறேன், நீ என்ன வேணா போடு. அவன் வரும்போதே ஒரு 6 ஓட தான் வரான். அதுதான் எம்ஐக்கு மிஸ் ஆகுது. அதிக் பாண்டியா சீன் போடுற அப்படி எதுவுமே ஆட்டிடியூட் அது வந்து ஸ்வாகா ஸ்வாகன் பேர் வச்சிருக்காங்க. அவன் போடுறது சீன் தான் ஆக்சுவலா ஸ்வாகன் பேர் வச்சிருக்காங்க. அந்த ஸ்வாக் மட்டுமே தலைவன் பண்றான். இன்னைக்கு கீழே விழுந்துருவான் ஒரு பால். ஆப்போசிட்ல சூரியகுமார் யாரும் அடிக்கும் போது இவன் கீழே விழுந்துருவான். அதை வேற அழகா காலை தூக்கி ஜம்ப் பண்ணி எல்லாம் எந்திரிச்சு அதுல ஒரு ஸ்வாக். அவன் அவுட் ஆனதே பாத்தியா? அந்த ஷாட் பாத்தியா? வச்சு ஒரு தூக்கு, எங்கேயோ ஒரு தூக்கு கையிலே. அதுக்கு முன்னாடி 2 பால் வந்து அடிக்க பார்த்தான், சிக்கல. போடா வந்தா மழை போனா இஸ்க்குன்னு அடிச்சான் கையில. இது தேவையா? எதுக்கு அந்த ஃபோர்ஸ்? ஒழுங்கா ஆக்சுவலி அவன் நின்னு பார்த்து விளையாடினாலே ஆல்மோஸ்ட் வந்திருக்கலாம். இப்ப என்ன அவ்வளவு எக்ஸ்ட்ராஸ் போடுறானுங்க ஆர்சிபி சைட்லயும். இல்ல இந்த மேட்ச் பத்தி நான் நினைச்சேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு நினைச்ச மேட்ச். ஒன் சைடடா போயிருச்சு. அவங்க எப்ப வந்து 14 ஓவர்ஸுக்கு 180 அடிச்சானுங்களோ அப்பவே அது ஒன் சைடு மேட்சா போயிடுச்சு. லைட்டா புல் பேக் பண்ணாங்க லாஸ்ட்ல. அந்த லாஸ்ட் கொஞ்சம் பண்ணாங்க, பட் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. 240 வரைக்கும் வந்துட்டாங்க அதுக்குள்ள. ஏன்னா 14 ஓவர்ஸ்லயே 180ங்கிறப்போ 183 185 இருந்தாங்க. ஒரு 6 ஓவர் இருக்கு, இன்னும் அடிக்காம இருப்பாங்க. 6 ஓவருக்கு. ஆமா 6 ஓவருக்கு தான் நினைச்சேன் நான் 260 270 வரும் நினைச்சேன். இல்ல புல் பேக் பண்ணாங்க. பட் ஸ்டில் வந்து லாஸ்ட் டெத் ஓவர்ஸ்ல வந்து 2 ஓவர் பும்ராக்கு, 1 ஓவர் போல்ட்டுக்கு, 1 ஓவர் யார் கொடுத்தா தெரியல. அது ஆக்சுவலா மேட்சே போரிங்கா போச்சு. ஒன் சைடடா போரிங்கா இருந்துச்சு மேட்ச். இவனுங்க 16th ஓவர் பும்ரா போட்டான், 18th ஓவர் போட்டான், இந்த 17th போட்டது யாரு லாஸ்ட் பால் போட்டான். அதுல புல் பேக் பண்ணி லாஸ்ட்ல அப்போ ஒரு 6 அடிச்சுதான் 240. ஆனா இவங்க ஒர்க் பண்ணணும், நிறைய உள்ள ஒர்க் பண்ணி கம்பேக் கொடுத்தாதான் ஒரு நல்ல ஐபிஎல் சீசனா இருக்காது. இவங்கதான் டஃபஸ்ட் டீம். உள்ள இருக்க பஞ்சாயத்தை சரி பண்ணாதான் விளையாட முடியும். இந்த உள்பூசல வெளித்தீக்கு போட்டு அழகா யாரோ ஒருத்தர் கேப்டன் பண்ணி அழகா கொண்டு போனா சூப்பர் டீம் இது. சூப்பர் டீம் இது. இந்த டீமை வந்து அதாவது ஆன் த பேப்பர் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு ஈக்குவலா ஆர்சிபி இல்ல. ஆர்சிபி கீழே தான். ஆனா அந்த உள்ளுக்குள்ள ஒரு உள்பூசல்னால வரவும் போறவங்களாம் அடிச்சுட்டு போறான். ஒரு கேம் தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களும் நம்மள மாதிரி 4-1 தான். பங்காளி கோல்ஸ் 2 பேரும் கை கோத்து நிக்கிறாங்க. சரி ஓகே, நம்ம நாளைக்கு மேட்ச் போய்க்கலாம். நாளைக்கு மேட்ச் ஆர்ஆர் விசஸ் எஸ்ஆர்ஹெச். பேட்டிங் மட்டும் தான் இருக்கு அவனுக்கிட்ட. 2 பேர்த்துக்கிட்ட பேட்டிங் மட்டும் தான். நான் சொன்ன ஆர்ஆர் கிட்ட பவுலிங் இருக்கு. பவுலிங் இருக்கு, இருந்தாலும் ஹார்ட் ஹிட்டர்ஸ் இவங்க ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னா பால் பறக்கும். அது மட்டும் ஒரு இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா ஆர்ஆர் கிட்ட வந்து ஓப்பனிங் 2 பேருமே பிளாஸ்ட். 2 பேரும் சூப்பரா ஆடுவாங்க. கீழே வந்தா அவங்க வந்து இன்னும்
மிடில் ஆர்டர் ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆகவே இல்லை. ஆமா, எல்லா expose மேட்சுமே ஆடி அந்த ஒரு ஃபார்ம்ல மிடில் ஆர்டர் இல்லை. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் யாருக்குன்னா எஸ்ஆர்ஹெச்க்கு. ஏன்னா எஸ்ஆர்ஹெச்ல ஃபர்ஸ்ட் 4 இருந்து இப்போ அணிக்கே துறவம் ஆடுறான். 5 பேர் வந்து நல்லா ஆடுறாங்க பேட்டிங்ல. ஆமா. ஸோ இவங்க கிட்ட மைனஸ் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து பேட்டிங்ல வந்து அபவ் 250 இல்ல 270 அடிக்கணும். அடிச்சு கொஞ்சம் டீசெண்டா போட்டா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ஆர்ஆர் வந்து செம பவுலிங் வச்சிருக்கானுங்க, டப்பு டப்புன்னு விக்கெட் எடுத்தாலும் முடிச்சு போச்சு. அதான் ஒன்னே ஒண்ணு ஹை ஸ்கோர் பண்ணாதான் வாய்ப்பு இல்ல, அது கரெக்ட் தான். ஆனா ஆர்ஆர் பேட்டிங் வச்சுன்னு வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைய வந்து போட்டு எப்படி அடிச்சு தூக்குறதுன்னு குழந்தைய தெரியல. ரெண்டும் அடிச்சு எங்கேயோ கொண்டு போயிடும். பின்னாடி ரியான் பராக் அடிக்கிறான், எல்லாருமே அடிக்கிறாங்க ஆர்ஆர்ல. அடிச்சு போன மேட்ச் கூட பாருங்க, போன 2-3 மேட்ச்லயே வந்து ஒன்னு ஜெய்ஸ்வால் அடிக்கிறான், இல்லன்னா சூரியன் அடிக்கலாம், இல்ல 2 பேரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. இவங்களுக்கு அடுத்து வரவங்க அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு ஆடுறது இல்ல. ஃபர்ஸ்ட் 2 பேரும் ஆடுற ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறது இல்ல, கொஞ்சம் டவுன் ஆடுறாங்க. துருவச்சுரையில ஆடினான்ல போன மேட்ச். ஆமா, இவங்க வந்து அந்த ஸ்ட்ரைக் ரேட்ல 50, 70, 80 வரைக்கும் அடிக்கிறாங்க இவங்க 2 பேரும். அவங்க வந்து 30, 40 மிஞ்சி போனா 50 தான் அடிக்க, அதிகபட்சமே 50 தான் அடிக்கிறாங்க. சோ அதை நோட் பண்ணணும் அந்த விஷயத்த. சோ இப்ப ஓப்பனிங் எடுத்துனே 2 விக்கெட் போயிருச்சு, பை லக்ல எஸ்ஆர்ஹெச் வந்து இவங்க 2 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா எஸ்ஆர்ஹெச் ஜெயிப்பாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்து வரவங்க வந்து இந்த அளவுக்கு ஆட மாட்டாங்க. அவங்க வந்து மிஞ்சி போனா 180 எடுப்பாங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து நாளைக்கு நல்லா பவுலிங் பண்ணா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நாளைக்குன்னு இல்ல, அவங்க எல்லா மேட்ச்லயும் நல்லா பவுலிங் பண்ணா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா வேலைக்கு ஆகுது, பேட்டிங் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. பாப்போம் யார் ஜெயிக்கிறான்னு. நாளைக்கு நான் யார் சைடுன்னு கேட்டேன்னா நான் ஆர்ஆர் பக்கம் தான் நிற்பேன். இல்ல, எனக்கு ஆர்ஆர் தான். ஆர்ஆர் இருக்கிற ஃபார்முக்கு ஆர்ஆர் தான் ஜெயிக்கும். எஸ்ஆர்ஹெச் வாய்ப்பே இல்லை. சொன்ன மாதிரி ஒரு ஹை ஸ்கோர் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ஒரு 250க்கு மேல அடிங்க, நல்ல நீட்டான பவுலிங் போடுங்க. ரொம்ப ஃபாஸ்டாவும் கொடுக்க வேண்டாம், ரொம்ப சப்பையாவும் கொடுக்காம அழகா அந்த பிச்சுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பவுலர் எடுங்க. ஒரு 4 பவுலர் மிஞ்சி போனா ஒரு 3 பேர் ஒழுங்கா போட்டா கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆர்ஆர் வந்து எதுவுமே சொல்ல வேண்டாம், அவங்க நார்மலா இருந்தாலும் ஜெயிச்சிருவாங்க. அவங்க அந்த மாதிரி ஒரு டீம் வச்சிருக்காங்க, கம்ப்ளீட் டீம் பயங்கரமா இருக்கு. இப்போ ஓகே, நாளைக்கு யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட். எனக்கு வந்து மறுபடியும் அதேதான், சூரியவன்ஷி நாளைக்கு என்ன பண்ண போறான் அந்த மாதிரி. அதாவது பும்ராவையே பொழந்தான், புவியும் பொழந்தான், பொழந்தான், அந்த மாதிரி ஆளுங்களே விட்டு கிழிச்ச நம்ம குழந்தை நாளைக்கு என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. இவனுக்கு வேற கிழிக்கதான் போகுது. அதாவது டபுள் மடங்கா கிழிக்குதா இல்ல நம்ம சொல்றதுக்கு ஆப்போசிட்டா அவுட் ஆயிருதா என்னன்னு தெரியல, பாப்போம். எப்படி இருந்தாலும் ஜெய்ஸ்வால் இல்லாட்டி சூரியவம்சி யாரோ ஒருத்தர் கிளிக் ஆயிட்டாங்கன்னா அது போக பேக்கப் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சேஸா இருந்தாலும் சரி, ஓப்பனிங் வந்தானுங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தானுங்கன்னா நல்ல ஹை ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நல்ல சேஸ் இருக்கு நாளைக்கு. ஓகே, நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம சொல்றதுக்கு ஆப்போசிட்டா எஸ்ஆர்எஸ் ஜெயிச்சா அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். பார்க்கலாம். கொஞ்சம் கஷ்டம் தான், பார்ப்போம். ஓகே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பாய்.